ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஒரு கவர்மெண்ட் ஜாப். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் 8th படிச்சிருந்தாலே இதை வந்து நம்ம அப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். எந்த துறையிலன்னு பார்த்தீங்கன்னா துணி நூல் துறையில் வந்து இப்போது நமக்கு வேகன்சி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் 2 டைப் ஜாப் இருக்குது. ஒன்று வந்து டிரைவர் கேண்டிடேட், இன்னொன்று வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு. இப்போ நம்ம வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு தான் எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷன்லேயே பார்த்திங்கன்னா 2 டைப் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து முன்னுரிமை அடிப்படையிலான விண்ணப்பம், இன்னொன்று பார்த்திங்கன்னா முன்னுரிமை அற்ற விண்ணப்பம். ஸோ 2 டைப்பில் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம், என்னென்ன டீட்டெயில்ஸுன்றதை இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துக்கலாம். ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சேலரி வந்து 15,700 to அந்த ரேஞ்ச் தான், 18,000 சம்திங்குள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனில் என்னென்ன மஸ்ட்டுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம முன்னுரிமைக்கான விண்ணப்பத்தை எப்படி ஃபில் பண்ணலான்னு பார்க்கலாம். இங்கே வந்து அப்ளிகேண்டனோட ஃபோட்டோ, அவங்க ஃபோட்டோ ஒட்டிடுங்க. நெக்ஸ்ட்டு யாருக்கு நீங்கள் அப்ளிகேஷன் போடுறீங்களோ அவங்களோட பேரை கேபிட்டல் லெட்டர்ஸில் எழுதணும். அதுக்கு கீழே அவங்களோட அப்பா பேர், பிறந்த தேதி, ஸோ டேட் ஆஃப் பர்த், உங்களுக்கு இந்த இயரில் என்ன வயசு இருக்குன்றதை நீங்கள் அதை எழுதிக்கோங்க கிளியராக. அப்புறம் நீங்கள் எந்த மதம்ன்றதை எழுதிக்கோங்க. நீங்கள் என்ன வந்து எஸ்டியா, அது என்ன இருக்குது, நீங்கள் இதை படித்தாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஏன்னா ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. எந்த ஜாதி அப்படின்றத வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா முன்னுரிமை, கொரோனாவினால் தாய் தந்தை இழந்தவர் அவங்களுக்கு வந்து இதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க, அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. அப்பா அம்மா வந்து கொரோனானால் இறந்துட்டாங்கன்னா அவங்க வந்து முன்னுரிமையில் வருவாங்க. அதே சேம் டைம் தமிழ் வழி கல்வி, தமிழ் வழியில் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. அதே மாதிரி நீங்கள் முதல் பட்டதாரியாக இருக்கணும், தமிழ் வழியில் படித்து முதல் பட்டதாரியாக இருக்கணும். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் மட்டும் நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் படிச்சுட்டு அதுக்கு அடுத்ததெல்லாம் நீங்கள் தமிழில் படித்தாலும் நீங்கள் வந்து நாட் எலிஜிபிள், அதில் தான் வருவீங்க. ஸோ நீங்கள் ஸ்கூல் 1ஆவதுலேருந்து காலேஜ் வரைக்குமே நீங்கள் தமிழில் இருக்கணும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருக்கணும். அதுக்கப்புறமா உங்கள்கிட்ட எம்ப்ளாய்மெண்ட் நம்பர் இருந்தால் அதை எழுதிக்கோங்க, இருந்தால் குறிப்பிடவும் தான் போட்டிருக்காங்க. அப்புறம் உங்களோட பர்மனெண்ட் அட்ரஸ், டெம்பரவரி அட்ரஸ் போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து நம்ம 8th வரைக்கும்ன்றதுனால 8th அபோவும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். இருந்தாலும் நம்ம 8வது மெயின் சொன்னதுனால அவங்களோட 8வது எந்த வருஷத்தில் வந்து அவங்க பாஸ் பண்ணியிருக்காங்க அதை எழுதிக்கோங்க. மீதி நீங்கள் 10th காலேஜ் எதனா படிச்சிருந்திங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் இது பண்ணிக்கோங்க. ஸோ என்னென்ன ப்ரூஃப் நம்ம இப்போ பார்க்கலாம். இது வந்து நம்ம அட்டாச் பண்ண வேண்டியது. இப்போ நம்ம வந்து கல்வி சான்றிதழோட ஒரு ஜெராக்ஸ் அனுப்புகிறோம். ஆம்னா இங்கே வந்து ஆம் டிக் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா இல்லைன்னு போட்டுருங்க. முடிஞ்ச அளவுக்கு இவங்க கேட்குற எல்லா டாக்குமெண்ட்டோட ஜெராக்ஸுமே அனுப்புங்க, அப்போ தான் உங்களுக்கு வேலை வந்து சக்ஸஸ் ஆகும். அதுக்கப்புறமா உங்கள்கிட்ட வந்து ஸ்கூல் டிசியில் வந்து டேட் ஆஃப் பர்த் போட்டு, நம்மக்கிட்ட டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அனுப்பலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் டிசியே போதுமானது. அதுக்கப்புறமா நீங்கள் எந்த ஜாதின்றதுக்கான ஜாதி சான்றிதழ், அப்புறமா இருப்பிடச் சான்றிதழ். இருப்பிடச் சான்றிதழ் வந்து இருந்துச்சுன்னா அனுப்புங்க, அதர்வைஸ் நம்ம ஜாதி சர்டிஃபிகேட்லேயே வந்து இருக்கும். என்ன கேட்டிங்கன்னா 100% நீங்கள் இருக்கிற சர்டிஃபிகேட் அனுப்புனீங்கன்னா அது ரொம்ப மஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ஜாதி சர்டிஃபிகேட் இருக்க இடத்துல இன்னுமே இப்போது ரெண்டல் ஹவுஸில் இருக்கவங்களாம் இருக்க மாட்டாங்க, வீடு காலி பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால் நீங்கள் இருப்பிடச் சான்றிதழ் அட்டாச் பண்ணிக்கோங்க. முன்னுரிமை சான்று நம்ம இங்கே பார்த்தோம்ல, இதுக்கான எதனா ஒரு ப்ரூஃபை வந்து நீங்கள் இங்கே அட்டாச் பண்ணிடணும். அதுக்கப்புறமா உங்கள் ஆதார் கார்டையோட இது, எம்ப்ளாய்மெண்ட்டில் நீங்கள் பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா அந்த அட்டையோடது, இது எல்லாத்துக்குமே நீங்கள் என்னென்ன அனுப்புறீங்களோ அதில் எல்லாமே டிக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இல்லைன்றதை டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டேட்டு, பிளேஸ், அப்ளிகேண்டனோட சைன். ஸோ இவ்வளோ தாங்க. இது வந்து முன்னுரிமைக்கான விண்ணப்பம் பார்த்தோம். முன்னுரிமை அற்ற விண்ணப்பத்தில் என்ன சேஞ்சஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து முன்னுரிமை அற்ற விண்ணப்பமில் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட்டு சேமாக வருது. இங்கே பார்த்திங்கன்னா அந்த முன்னுரிமைக்காக கொடுத்துருந்தாங்களே அந்த தமிழ் வழி கொரோனா அந்த ஒரு காலம் இருக்காது. அதனால் வந்து நீங்கள் அந்த தமிழ் கிராஜுவேட்டிங் அதெல்லாமே இதில் இருக்காது. உங்கள்கிட்ட என்னென்ன இருக்கோ அதே சேம் தான். இதுலேயும் பார்த்திங்கன்னா அதே சேம் தான். இருந்துச்சுன்னா இருக்குன்றதுங்க, இல்லைனா இல்லைன்ற விஷயத்தை அப்ளை பண்ணிக்கோங்க. முன்னுரிமை முடிஞ்ச அளவுக்கு இருக்கிறதா பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ எல்லாமே ஆன்லைனில் வந்துருச்சு, ரொம்ப சிம்பிளாகவே எல்லா டாக்குமெண்ட்டுமே நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு தமிழ் வழிக்கு வந்து நீங்கள் தமிழில் தான் படிச்சிங்க அப்படின்றதுக்கு வந்து நீங்கள் அதுக்காக வந்து ஒரு ஆன்லைனில் அப்ளிகேஷன் வருது. ஆனால் அது ரொம்ப பெரிய ப்ரொசீஜராக இருக்குது.
அதை வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணலான்றதை நான் இந்த வீடியோ வந்து நான் இன்னொரு வீடியோவில் வந்து நான் விலாவரியாக சொல்கிறேன். இதுதான் வந்து தமிழ் வழியில் நம்ம படித்தோன்றதுக்கான சான்றிதழ். இந்த ஃபார்முக்கான வீடியோ நான் டீட்டெயிலாக உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் அப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு மேலே இருக்குது பார்த்தீங்களா, இந்த சேம் அட்ரஸ்க்கு தான் நீங்கள் கொரியர் அனுப்ப போகிறீங்க. இதுக்கு நீங்கள் எங்கேயுமே அலைய வேண்டாம், இது பண்ண வேண்டாம். இதே சேம் அட்ரஸ் தான் நீங்கள் வந்து கொரியர் அனுப்பணும். இதுக்கான கடைசி டேட் வந்து அவங்க என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாதம் 29ஆம் தேதி கடைசி டேட். அதுவும் மதியானம் 3 மணிக்கு மேலே வந்தால் கூட அப்ளிகேஷன் வாங்க மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே அனுப்ப பாருங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.